நாங்கள் டாக்குமெண்ட் டைப் பண்ண தொடங்கும் போது எப்போவுமே HTML இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் டைப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் HTML டைப் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா என்ன தொடங்குகிறோமோ அது முடிக்கும் போது இந்த ஃப்ளாஷ் போட்டு தான் முடிப்போம். இப்போ இதில் இன்னும் முடியலை, நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் HTML. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெட் தலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைட்டில், என்ன நாம் டைட்டில் கொடுக்க போகிறோம். அப்போ அது பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக நான் விளங்குறதுக்காக மை ஃபர்ஸ்ட் பேஜ்னு கொடுத்துருக்குறேன். இப்போ நான் கொடுத்த அந்த டைட்டில் இந்த அளவு தான். இப்போ இது முடிஞ்சது தான், டைட்டில் முடிஞ்சது தானே. அப்போ நம்ம ஃப்ளாஷ் போட்டு டைட்டிலை க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்தது இப்போ ஹெட், அதாவது ஒரு பேப்பருண்டா அந்த பேப்பரில் நாம் முதல்ல ஹெடிங் போடுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் சப் ஹெடிங் போடலாம், அங்கால பேராகிராஃப் வரலாம். அதில் இப்போ நாம் போட்டுக்கிறோம் வந்து ஹெடிங் மை ஃபர்ஸ்ட் பேஜ், டைட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த தலைப்பகுதி தானே இது. இப்போ இதை நாம் க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ ஃப்ளாஷ் போட்டு இந்த ஹெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றா, அடுத்தது பாடி, உடம்புல இந்த பகுதியில் என்ன கொடுக்க போகின்றோம் அந்த மாதிரி. நான் அதாவது ஹெடிங்கில் மை ஃபர்ஸ்ட் ஹெடிங்னு கொடுக்குறேன். இப்போ அந்த ஹெடிங்கை க்ளோஸ் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நான் பேராகிராஃப் கொடுக்குறேன். இப்போ ஃப்ளாஷ் போட்டு அந்த பேராகிராஃபை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் போட்டு பாடி தொடங்கினோம் இல்லையா, அந்த பாடியை முடிக்கிறேன். இப்போ நான் கொடுக்குற இந்த பாடிக்குள்ளே நான் கொடுத்துருக்குற இந்த ரெண்டு மட்டும்தான் உண்டு, மை ஃபர்ஸ்ட் ஹெடிங், அடுத்தது மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். இப்போ இதெல்லாம் போதும் மட்டும் நான் இப்போ முடிக்கிறேன். அடுத்தது தொடங்கின HTMLையும் முடிப்போம். இப்போ இதை நாங்கள் சேவ் பண்ண போகிறோம். இப்போ நான் இதில் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கேன். இதில் ஒரு பேர் ஒன்று கொடுப்போம், வெப் டிசைனிங், வெப் டிசைன். இப்போ இந்த ஃபோல்டர் வந்து எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸை இதில் சேவ் டெஸ்க்டாப்பில் வெப் டிசைனிங்கில் நாம் சேவ் பண்ண போகிறோம். இதாக இருக்குது, இதில் ஒரு பேர். இப்போ நாங்கள் சேவ் பண்ணின டாக்குமெண்ட் வெப் டிசைனில் இருக்குது. இதை நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். என்னத்தில் ஓப்பன் பண்ண போகின்றோம், ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண போகின்றோம். டைட்டில் மை ஃபர்ஸ்ட் பேஜ்னு கொடுத்தோம் இல்லையா, அப்போ அந்த டைட்டில் பார்த்திங்கன்னா மை ஃபர்ஸ்ட் பேஜ்னு சொல்லி ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்குள்ளே நாங்கள் பாடிக்குள்ளே என்னென்ன கொடுத்தோம், மை ஃபர்ஸ்ட் ஹெடிங்னு சொல்லி ஹெடிங்கில் கொடுத்தோம், மை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்னு சொல்லி பேராகிராஃபில் கொடுத்தோம் இல்லையா. அது இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருங்க. பாருங்கள், டைட்டிலில் மை ஃபர்ஸ்ட் பேஜ்னு இருக்குது. அந்த மை ஃபர்ஸ்ட் பேஜ் இங்கே மை ஃபர்ஸ்ட் பேஜ்னு வந்திருக்கு. அடுத்தது ஹெடிங்கில் மை ஃபர்ஸ்ட் ஹெடிங்னு கொடுத்துருக்குன்றோம், முடிச்சிருக்கிறோம். அதே போல் ஃபர்ஸ்ட்டு பேராகிராஃப் தொடங்கி முடிச்சிருக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடிக்குள்ளே இருக்குது. அந்த பாடிக்குள்ளே இருக்கிறது தான் நீங்கள் ப்ரௌசரில், இந்த ப்ரௌசரில்
ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்குது மை ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். மை ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த என்னமோ அது இதில் வரும். இதுதான் நம்மளோட HTML ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட். இனி அங்கால போக போக பார்க்கலாம். HTML டாக்குமெண்ட் சம்பந்தமாக அந்த பாடம் சம்பந்தமாக சில குறிப்புகள் நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். டாக்குமெண்ட்ஸ் ஒன்று நாங்கள் டைப் பண்ண தொடங்கும் போது அது எந்த எடிட்டரில் இருந்தால் நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ நிறைய எடிட்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கின்றதோ அதில் நீங்கள் டைப் பண்ணலாம். டைப் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக நாங்கள் டாக்குமெண்ட் டைப் பண்ண சொல்லி டைப் பண்ணுவோம். இதில் முதலாவது இருக்குது பாருங்கள், டாக்குமெண்ட் டைப். இது பார்த்திங்கன்னா இந்த குறிச்சொல் பார்த்திங்கன்னா ஆவண வகை மற்றும் HTML பதிப்பை மட்டும் இது வரையறை செய்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நாம் கொடுக்குறது HTML. இந்த குறிச்சொல் முழுமையான HTML ஆவணத்தை உள்ளடக்கியது மற்றும் முக்கியமாக ஹெட்ன்னு நாங்கள் தொடங்குகிறோம். இடையில நாம் நிறைய தகவல்கள் கொடுக்கின்றோம். அதுக்கப்புறம் அந்த ஹெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். அதே போல் மற்றும் பாடி, அதுக்கும் நாம் பாடியை டைப் பண்ணி அதுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாடியை க்ளோஸ் பண்ணுறோம். குறிச்சொற்களால் குறிக்கப்படும் இந்த HTML. அதாவது நாங்கள் இந்த HTML என்று ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த HTML நாங்கள் முடிக்கிறதுக்கு முன்னம் என்னென்ன அதில் வருகிறது என்றால், குறிப்பாக ஹெட் வருது, டைட்டில் வருது, பாடி வருது. அந்த பாடிக்குள்ளேயே நிறைய ஐட்டம்ஸ் வருது இல்லையா, நிறைய டெக்ஸ்ட்கள் வரும். அப்போ இந்த மாதிரி குறிச்சொல் பார்த்திங்கன்னா HTML ஆவணத்தை மட்டும் உள்ளடக்கியதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெட். இந்த குறிச்சொல் ஆவணத்தின் தலைப்பை குறிக்கிறது. இந்த தலைப்பு பகுதியில் டைட்டில் வரும், லிங்க் வரும். இது போன்ற HTML குறிச்சொற்களை இந்த ஹெட் கொண்டிருக்கும். அடுத்தது டைட்டில். இது ஆவணத்தின் தலைப்பை குறிப்பிட ஹெட் குறிச்சொல்லின் உள்ளே டைட்டில் ஒன்று நாம் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த டைட்டிலை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை ஹெட்டை க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா. அதுக்கு இது நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அதுக்கு அடுத்தது பாடி. பாடிக்குள்ள என்ன கொடுக்குறோம்? இந்த குறிச்சொல் ஹெட்டிங் கொடுத்தோம், பேராகிராஃப் கொடுத்தோம், ஒரு உதாரணம் பார்த்தோம் இல்லையா. அதே போல் DIV என்ற அந்த குறிச்சொல் நாம் இதுக்கு கொடுக்குறோம். அப்போ இந்த HTML குறிச்சொற்களை வைத்திருக்கும் ஆவணத்தின் உடலை இந்த அமைப்பு குறிக்கிறது, அதாவது பாடின்னு குறிக்கிறது. அடுத்தது H1 இருந்து H6 வேறு நாம் ஹெட்டிங் போடலாம். அதாவது ஹெட்டிங் இது பார்த்திங்கன்னா H1 சொல்லி அதில் ஒரு ஹெட்டிங்கை போட்டு /H1 கொடுப்போம். அதுக்கப்புறம் H2 தொடங்கி அதில் ஒரு ஹெட்டிங்கை போட்டு /H2 அப்படியே H6 வேறு நாம் கொடுக்கலாம். கொடுத்தா அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். அடுத்தது பேராகிராஃப். இந்த குறிச்சொல் ஒரு பந்தியை குறிக்கிறது. பந்தியை குறிக்கிறதுக்கு நாங்கள் இதில் HTML இந்த மாதிரி Pன்னு சொல்லி குறிக்கிறோம்.